நான் நவிஷ்க்கு கொடுக்குற ஃபுட் ரெசிபி ஏதாவது ஷேர் பண்ணனா அதில் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் இருக்கும். நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் என் குழந்தை சாப்பிட்றதே இல்லை, ஒரு பைட் மட்டும் தான் சாப்பிட்றாங்க, அதுக்கு மேலே வாய் திறக்கிறதே இல்லை. ஆனால் உங்கள் குழந்தை மட்டும் எல்லா ஃபுட்டும் சாப்பிட்றாங்க, எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்கன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக நான் வீடியோவில் ஷேர் பண்ணுற எல்லா ஃபுட்டுமே நவிஷ் சமத்தா சாப்பிட்றாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. நவிஷ்க்குன்னு ஒரு சில ஃபேவரட் ஃபுட்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுத்தா ஓரளவுக்கு சமத்தா சாப்பிட்ருவாங்க. ஆனால் புதுசாக ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணி கொடுக்கும்போது அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சதுன்னா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஒரு வேளை பிடிக்கலன்னா ஒரு பைட் 2 பைட் தான், அதுக்கப்புறம் இந்த மாதிரி துப்ப ஆரம்பிச்சிருவாங்க. சம்டைம்ஸ் வாய் திறக்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரி புதுசா கொடுக்குற ஃபுட்டோட டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கல, இல்ல சாப்பிட இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்காங்கன்னா நான் அப்படியே விட்டுருவேன். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமும் அதே ஃபுட்டே திருப்பி கொடுப்பேன். ஒரு சில டைம் சாப்பிட்டுருவாங்க, பட் ஒரு சில டைம் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி புதுசா செஞ்சு கொடுக்குற ஃபுட்டை சாப்பிட பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்கலன்னா 1 or 2 days கேப் விட்டுட்டு திரும்பவும் அதை செஞ்சு கொஞ்சமா கர்ட்ல மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா நவிஷ்க்கு கர்ட்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தான் நியூ ரெசிபிஸ்லாம் நான் நவிஷ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இது எல்லா குழந்தைங்களுக்கும் செட் ஆகுமான்னு தெரியல. நவிஷ்க்கு செமி சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. நம்ம அவங்க போக்கிலே போய் கொடுத்தோம்னா ஓரளவுக்காவது சாப்பிடுவாங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இல்லைன்னா ஐடியா இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அது மற்ற அம்மாக்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.